மதுவினால் வரக்கூடிய பணத்தை வைத்து பட்ஜெட் நடத்தக்கூடாது, அரசாங்கமும் நடத்தக்கூடாதுங்க. இப்படி சொல்லிக்காரு நம்முடைய வீதி லீடர் அமைப்பின் தலைவர் திரு அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காருங்க. மேலும் 26% பேர் ஆண்கள் குடிக்கு அடிமையாக இருக்கார்கள். இது தவிர்த்தால்தான் குடும்பம் வளம் பெறும். திருப்பூரில் ஒரு பள்ளியில் நடைபெற்ற ஒரு திறப்பு விழாவில் ஃபங்க்ஷனில் இவ்வாறு சொல்லியிருக்கார். பட்ஜெட்டை வைத்து பட்ஜெட்டுக்காக மதுக்கடையில் வரக்கூடிய பணத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. இதை ட்ரெண்டிங்கான பேச்சு. மதுவை வைத்து பட்ஜெட் கூடாது, ஒரு அற்புதமான விஷயம். அப்போ நாம் இது ஒரு 50 வருஷமாக இப்படி தான் நடந்துட்டுருக்குது. மதுவினால் டாஸ்மார்க் இதனால் வரக்கூடிய கோடிக்கணக்கான வருமானங்கள் ஒரு 75% ஒரு மேஜர் இன்கமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த மேஜர் இன்கம் அதிலேருந்து அதுக்கு ஈக்குவலான சோர்ஸ் எதாவது வரணும்னா தொழிற்சாலைகள் அதிகப்படுத்தணும், தொழில் அபிவிருத்தி பண்ணணும், வெளிநாட்டு முதலீடு இருக்க வேண்டும். இதுக்காக வரி போட்டு தரக்கூடாது. ஜிஎஸ்டி இது மாதிரி வரியெல்லாம் சாமானிய மக்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு டிஃபன் சாப்பிட்டா கூட அதுக்கு ஜிஎஸ்டி அது நடந்துட்டு தான் இருக்குது. அது தடுக்க முடியல. அது மக்கள் ப்ளட்டில் ஒன்றாகி போச்சு. சாமானிய வாழ்க்கையில் இதுதான் லைஃப்னு ஏற்றிட்டான். ஒரு சாமானியம் போய் ஆர்எச்ஆர் ஹோட்டல், பெரிய ஆனந்தாஸ் ஹோட்டல் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக பில்லிங் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஜிஎஸ்டி. டிஃபன், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. சின்ன கடையில் பில்லிங் இல்லை, கேஷ் ஆன் ஈட்டிங், அதுக்கு பில்லிங் இல்லை. சின்ன கடையில், பெரிய கடையில் இந்த மாதிரி ஜிஎஸ்டி. அதனால் ஜிஎஸ்டி போட்டு நம்ம போனால் சாமானிய வாழ்க்கை தவிப்பாகும். இப்போ மதுக்கடையில் வர இன்கமே அதனால் அரசாங்கம் நடத்துது. ஈக்குவலான இது எப்போ மாறும்? ரொம்ப வருஷம் ஆகலாம். நம்ம எப்போ நம்ம நாடு அபிவிருத்தி ஆகிறது அமெரிக்கா மாதிரி, ரஷ்யா மாதிரி, எப்போது நம்ம டாஸ்மார்க்கு நம்ம தொழில்னால வருமானங்கள் வருது அப்படின்றது இதெல்லாம் சாத்தியமா? ஆனால் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை விட்டு பட்ஜெட்டு போகக்கூடாது. இது எப்படி சாத்தியம்? ஒரு சமயம் வீதி லீடர்ஸ் திரு அண்ணாமலை வந்துச்சுன்னா மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை வைத்து பட்ஜெட்டு அமைக்க மாட்டாரா? கண்டிப்பாக அமைப்பாருன்னு அவருடைய கட்சி சேர்ந்த அங்கேயும் பெண்கள் கூட்டம் வந்துச்சு. சில பெண்கள் பல பெண்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. பொள்ளாச்சியில் நடந்த வீதி லீடர்ஸ் மாநாட்டில் பெண்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. திரு விஜய் அவர்களுக்கு கட்சியில் இந்த மாதிரி பெண்கள் அங்கேயும் இருக்காங்க. சில பேர், சதவீதம் கொஞ்சம் பேர். ஆனால் அது அமலுக்கு வரும்போது, அவர் போட்டி இருக்கும்போது பிற்காலத்தில் கண்டிப்பாக தெரியும் எத்தனை சதவீத பெண்கள் விஜய் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்காங்கன்ட்டு. கண்டிப்பாக அந்த நேர்காணலில் பார்க்கப்பட்டது. பெண்கள் ஆவேசமாக எங்கள் தலைவர், எங்கள் அண்ணா வந்து விட்டார், பொள்ளாச்சியில் பேசி விட்டார் என்று சொன்னதை கண்கூடாக பார்த்தோம். நம்ம சேனல்